ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்டில் பிரின்சஸ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் குழம்பு ப்ளஸ் மட்டன் ஃப்ரை. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 8 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். இப்போ நம்ம மட்டன் எடுத்துக்கலாம். 1 kg மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போது கிளறி விட்டுடலாம். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. ஏன்னா மசாலா போடும்போது உப்பு போடுவோம், ஸோ கொஞ்சம் மட்டும் இப்போ போட்டுக்கோங்க வதங்கிறதுக்கு. இப்போது மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுக்கலாம். இப்போது தக்காளி, சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன், அந்த மிக்சிங்கும் 1 கப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். மூணு தக்காளி, 15 சின்ன வெங்காயம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மட்டனில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வந்து நல்லா கறி வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது கறி நல்லா வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கறி மசாலா தூள் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வேகட்டும். மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா இப்போது கொதிக்கட்டும். இப்போது தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சு. தேங்காய் 1 துருவி வச்சுருந்தேன். பொட்டுக்கடலை 1 கப்பு. இப்போது மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா அப்போ தான் மட்டன் நல்லா வேகும். நம்ம குக்கரில் வைக்காமல் அப்படியே வைக்கிறோம், ஸோ அப்போ தான் நல்லா வேகும். இப்போது கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது நம்ம இறக்கிடலாம். இப்போ மட்டனை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது பீசஸ் மட்டும் ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கடுகு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். இப்போது பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா
கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் அதிகமாகும். இப்போ நம்ம மட்டன் பீசஸை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், குழம்புலேருந்து தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது, ஏன்னா டேஸ்ட் அப்போ வராது. இப்போது மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன். காரம் அதிகமாக இருந்தால் தான் நான்வெஜ் நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் காரம் அதிகம் எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் கம்மி பண்ணிக்கோங்க. ஆச்சி மட்டன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். மிளகாய் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். குழம்பு இல்லைன்னா குழம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா ட்ரையானால் டேஸ்ட் வராது. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கறிவேப்பிலை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். மட்டன் ஃப்ரை இந்த மாதிரி தான் பண்ணணும். பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் தோணுது. இப்போது மல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மட்டன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கும் பிடிக்கும். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுட்டு குக் ஆனதுக்கப்புறம் மட்டனை இறக்கிடலாம். இட்லிக்கு, சாதத்துக்கு, தோசைக்கு மட்டன் குழம்பு சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மட்டன் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சுட சுட பூ மாதிரி இட்லி செஞ்சுட்டு மட்டன் ஃப்ரை வச்சுட்டு மட்டன் குழம்போட தொட்டு சாப்பிடுங்க. இந்த டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். லிட்டில் பிரின்சஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. லிட்டில் பிரின்சஸ் சமையலை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.